ரெடி ரெடி ரெடியா நீயும் வர ரெடியா அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான் அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 4 நாட்கள் பல நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து நாளில் கடைசி நாள் 5ஆம் நாளில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கடந்து வந்ததான பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பாடப்போகிற பாடல்கள் நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் 5ஆம் நாளை இப்பொழுது ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கால வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 4 நாட்கள் ஆண்டவரே இந்த VBS ஊழியத்தை ஆன்லைன் வழியாக நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தீர். இந்த 5ஆம் நாளிலும் ஆண்டவரே உடைய திரு சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம். இந்த துவக்கம் முதல் ஆண்டவரே முடிவு பரியந்தம் உடைய தெய்வ பிரசன்னங்களோடு கூட இருப்பதற்காக உடைய திரு சமூகத்தில் தந்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நாளில் ஆண்டவரை நிறைவேற்ற போவதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆண்டவர் உமக்கு பிரியமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் முடிவு பரியந்தம் வழி நடத்துவதற்காக உடைய திரு சமூகத்தில் நாங்கள் தந்து செபிக்கிறோம். ஆண்டவர் இதை கேட்கிற தமிழை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வண்ணம் விட்டு விடாமல் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள பரலோக தேவன் உதவி செய்வீராக. தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவதற்காய் திரு சமூகத்தில் தந்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். குறும்புகார தம்பி, ஏ குறும்புகார தங்காய், குறும்புகார பிள்ளைங்களோட குறும்புகள் நிறைய செஞ்சோம்.
கட்டளைகள். 5ஆம் நாள் நோக்கம் என்னது? ரட்சிப்பின் வழி. அப்படி வசனத்தை இப்ப பார்க்கலாமா? சரி, எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுங்க. இந்த வசனத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். யோவாஸ் விசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். நான் சொல்லித்தரேன், சேர்ந்து சொல்லுங்க. சரியா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஒன்று மட்டும் சொல்லி தட்டுமா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். சரி, இப்ப நம்ம இந்த வசனத்தை ஆக்ஷன் பண்ணலாமா? இப்போ ஒரு அக்கா வந்து நமக்கு என்ன செய்வாங்க? ஆக்ஷன் பண்ணி இதை சொல்லி தருவாங்க. சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப நம்ம இந்த அக்கா கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள போறோம். சரியா? சரி, எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு எழுப்புங்க. சரி, ரெடியா? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜோர் அவனை கை தட்டுங்க. VBS 2020. வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க எல்லாம் வீட்டுல வந்து சோர்ந்து போயிருப்பீங்க. அதனால நீங்க வந்து முதல்ல எழுதிக்கோங்க. நான் இப்போ அண்ணாச்சிட்ட நான் எப்படி கேம் அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து வீட்லயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ணாச்சி நம்ம ஒரு கேம் பார்க்க போறோம். இது என்னன்னா ஒரு கிளாக் மெத்தடான கேம் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து இப்படி நிற்பேன். இப்போ அந்த கையை நான் இந்த மாதிரி கொண்டு வருவேன். இது ரெண்டு கையும் வந்து சேர்ற இடம் எப்படி இருக்குல்ல, சேர்றது இல்லை. இப்படி சேரும்போது நீங்க வந்து கை தட்டணும். ஒரு டெமோ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து இது பண்ண போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் வந்து வீட்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து அது பக்கத்தில் கொண்டு வரும்போது நீங்க இது பண்ணணும். அந்த மாதிரி வந்தீங்களா? அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த டைம் இங்க இடத்துல வரும்போது இப்போ நான் ஸ்பீட் ஆஃப் படலாம் ஆகும்போது இங்க வந்து இருக்கும்போது நீங்க கை தட்டீங்க அப்படின்னா நீங்க தான் அவுட். ஓகே, இப்போ நம்ம உண்மையிலே கேமுக்கு போவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் விளையாட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். அவுட். நான் இந்த பக்கத்துல கொண்டு நீங்க வந்து கை தட்டலையே, இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளே நீங்க விளையாடி இந்த மாதிரி. ஓகேவா? VBS 2020. ஹாய் குட்டீஸ், ஒரு பாட்டு படிக்கலாமா? பாட்டு பிடிக்கும் தானே? சரி, சொல்லித்தானே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாது, வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்து அவர் உனக்கு உதவி செய்வார். சொல்லாமா? ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாது, உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். சரியா? எனக்கு புரிஞ்சா? சரி, பாடலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு நம்ம ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். வீட்டில் இருந்து நல்லா ஆடினீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புது ஆக்ஷன் சாங் பார்க்கலாம்.
விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க. ஒன் மோர் ஆடலாமா? ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. ஓ, இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை மாறிடுமே. பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓ, பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஆட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் வெதர்சாமி பியர் வெதர்சாமி VBS 2020. ஸ்டோரி பார்க்க போறோம். சரியா? ஸ்டோரி அதெல்லாம் பிடிக்குங்களா? சரி, எல்லாரும் ஆயத்தமா நீங்களா? சரி, ஓகே. நம்ம இப்ப சொல்ல போறேன். முன்பு ஒரு காலத்துல வில்லியம் என்கிறதான ஒரு சின்ன பையன், வில்லியம் என்கிறதான ஒரு சின்ன பையன். எத்தனை பேருக்கு 13 வயசு ஆச்சு? கை தூக்குங்க பார்ப்போம். தம்பி கை தூக்குறான், தங்கச்சி கை தூக்க. உங்களை போல ஒரு சின்ன பையன். சரியா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய 13வது வயதுல நல்ல ஜெபிக்கிறவனாக, நல்ல வேதம் வாசிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அவன் இயேசப்பாவை என்ன செய்தான்? சின்ன வயதிலே ஏற்றுக்கொண்டு நல்லா ஜெபிப்பான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்வான்? ஜெபிக்கிற பழக்கம் உடையவனாக இருந்தான். இவன் என்ன செய்தான்? ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நாள் அவனுக்கு திடீரென்று வங்கியை, அவனுடைய கிராமத்தில் இருக்கிறதான ஒரு வங்கியில உதவி வேலையாளாக அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. என்ன வேலைன்னா, அவங்க உள்ளவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்காக ஒரு வேலை வங்கியில கிடைத்தது. இவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த வேலையில உண்மையாகவே செயல்பட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில கடந்து சென்று எந்தெந்த உதவிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக என்ன செய்தான்? செய்து வந்தான். எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? அப்பா அம்மா சொல்ற காரியங்கள் எல்லாம் யாரெல்லாம் கேட்கிறீங்க? நல்ல பிள்ளைகள். இதே போல இவனும் என்ன செய்தான் தெரியுமா? உண்மையுள்ளவனா இருந்தான். கொடுக்கப்பட்டதான வேலையில உண்மையுள்ளவனா இருந்தான். இவனுடைய வாழ்க்கையில அப்படியே இவனுடைய காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் என்ன செய்தாங்க தெரியுமா? இவனுடைய உண்மையை புரிந்து கொண்டதான அந்த வங்கியுடைய அதிகாரிகள் இவனிடத்தில் என்ன செய்தார்கள்? ஒரு பெரும் தொகையை கொடுத்து ஒரு தூர தேசம் அல்ல, தூர ஒரு பட்டணத்துல என்ன செய்தார்கள்? கொடுத்து அனுப்பினார்கள். இவன் என்ன செய்தான்? அதை வாங்கி கொண்டு புறப்பட ஆயத்தமானான். இவன் புறப்பட ஆயத்தமாகும் என்பதாக தன்னுடைய தாயிடம், ஏழை தாயிடம் கூப்பிட்டு சொன்னா, அம்மா இப்படி நான் என்ன செய்கிறேன், காசு தந்தாங்க, இதை அந்த பட்டணத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னாங்க, நீங்க எனக்காக ஜெபிங்க என்று. இந்த தாயார் முதலில் சில பதட்டம் அடைந்தார்கள். ஐயோ, இந்த சின்ன பையன் நான் எப்படி விடுவேன் என்று பதறினாங்க. ஆனாலும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு, சரி மகனே நீ போய் வா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். இவனும் என்ன செய்தான்? புறப்பட்டு போக ஆரம்பித்தான். ஒரு குதிரையில் ஏறி என்ன செய்தான்? போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு காட்டை அடைந்தான். ஒரு காட்டை அடைந்து அந்த காடின் வழியாக போகும்பொழுது இவனுக்கு ஒரு பயம் திடீரென்று ஏற்பட்டது.
உடனடியாக என்ன செய்தான் தெரியுமா? அந்த குதிரையிலிருந்து இறங்கி போய் அந்த காட்டின் சற்று தூரத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். சற்று நேரம் ஜெபித்துட்டு என்ன செய்தான்? மீண்டும் ஒரு மன நிம்மதி வந்தவுடனே அந்த குதிரையில் ஏறி என்ன செய்தான்? தான் போக வேண்டிய இடத்திற்கு போய் அந்த காசை உரியவர்களிடம் கொடுத்து என்ன செய்தான்? திரும்ப கடந்து வந்தான். அப்ப இவன் வந்து தன்னுடைய தாயாரிடம் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? பகிர்ந்து கொண்டான். அம்மா, இப்படி ஒரு வித பதட்டம் ஏற்பட்டது, ஒரு பயம் வந்தது, அப்பொழுது நான் ஜெபித்தேன் என்று. அப்ப தாயார் சொன்னாங்க, என்னுடைய மனதிலும் ஒரு பயம் வந்தது, நானும் உனக்காக ஜெபித்தேன் என்று சொன்னாங்க. பாருங்க, இப்படி வருடங்கள் உருண்டோடினது. திடீரென்று இவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வங்கியிலிருந்து வேறு நல்ல ப்ரமோஷன் எல்லாம் கிடைத்து நல்ல பெரிய ஆளாயிட்டாரு. இப்போ அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில இவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. தூர பட்டணத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. நீ உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? என்னை பார்க்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும் என்று அந்த பட்டணத்திலிருந்து, அவர் போற பட்டணம் அல்ல, வேறு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்திலிருந்து இவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. இவர் என்ன செய்தார்? ஐயோ, அந்த பட்டணத்துல யார் எனக்கு தெரிந்த ஆட்கள் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. நான் என்ன செய்வேன்? நான் எப்படி போவேன்? உடனடியாக வருவதற்கு எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லி என்ன செய்தார்? யோசிக்க ஆரம்பித்து உடனே நினைத்தார், ஐயோ, எலியாவை ஆண்டவர் அந்த சாரிபாத் ஊருக்கு அனுப்பும் பொழுது விலாசத்தோடு சொல்லலையே, சரி ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு என்ன செய்தார்? ட்ரெயின்ல ஏறி புறப்பட்டு போக ஆரம்பித்தார். போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் என்ன செய்தார்? இறங்கி அப்படி நிற்கும் பொழுது ஒரு டிப்டாப்பாக ஒரு மனிதன் வந்து சொன்னார், நீதான் வில்லியமா என்று கேட்டார். ஆமா ஐயா என்று இவர் பதில் சொன்னார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மனிதன் இவரை அழைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு வீட்டிற்குள்ளாக கடந்து சென்றார். பாருங்க, அந்த வீட்டிற்குள் கடந்து செல்லும் பொழுது அங்க ஒரு படுக்கையில் ஒரு நோயாளி அப்படியே சீரியஸான ஒரு கண்டிஷன்ல அப்படியே படுத்திருக்கிறார். பார்த்துட்டே படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது இவரை கண்டவுடன் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன செய்தார்? பக்கத்துல கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார் அந்த நோயாளி. உங்களை சந்திப்பதற்கு நான் பல நாட்களாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க தான் வில்லியமா? சின்ன வயதுல நீங்க ஒரு முறை இந்த காடு வழியாக, அந்த குறிப்பிட்ட காடு வழியாக நீங்கள் பண முடிச்சியோடு போய் கொண்டிருந்தீங்க. உங்களை சுட்டு உங்கள் குதிரையில் ஏறி உங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி விடலாம் என்று நினைத்து அங்கே காத்திருந்தேன். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் அந்த குதிரையிலிருந்து இறங்கி போய் ஜெபிக்க ஆரம்பித்தீங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கைகள் என்ன செய்தது தெரியுமா? அந்த தோக்குல நான் கையை பிடித்திருந்தேன், அந்த துப்பாக்கியில கையை பிடித்திருந்தேன். அப்பொழுது என் கை விரல்கள் அசையவே இல்லை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அசையவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, ஐயோ, இவருக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர், உண்மையான இயேசுநாதரை ஒரு அறிந்தவர் என்று அந்த இடத்துல நான் புரிந்து கொண்டேன். பாருங்க, இப்பொழுது அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன செய்தார் தெரியுமா? அவரிடத்துல அப்படியே தன்னை சமர்ப்பித்து 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தீய சக்திகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து நிச்சயம் நம்மை காப்பாற்றும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்காம இருக்கிறீங்க? பாருங்க, 3 வேளையும் தானியேல் ஜெபித்தான். அவரை ஆண்டவர் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார். அன்பு தம்பி தங்கச்சி, இந்த நாள் முதல் கொண்டு காலையில மாலையில உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிப்பாயா? கர்த்தர் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பா. ஆமென். கிறிஸ்துவில் அன்புடைய பெதஸ்டா விபிஎஸ் டீம் சார்பாக கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. இந்த இதழில் சிந்திக்க வைக்கும் சிறுகதைகள், ஞாயிற்பள்ளி போட்டிகள், விடுகதைகள், இன்னும் பல புதிர்கள் அடங்கியுள்ளது.
எனவே நீங்கள் வருடத்திற்கு சந்தாய் 100 ரூபாய் மட்டும் செலுத்தி இந்த இதழை பெற்று பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்திரிகையை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. VBS 2020.
இன்னைக்கு எல்லா குட்டீஸும் பண்ற மாதிரி சிம்பிளா ஒன்று சொல்லி தர போறேன். எல்லாரும் ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி ஃபுல்லா கவர் பண்ண போறோம். கவர் பண்ணா இப்படி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா இதே மாதிரி பென்சில் எல்லாம் இது நம்ம போட்டு வச்சுக்கலாம். Bethesda VBS 2020. ஜோனா என்பவர் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசி. அசிரியா என்பது சக்தி வாய்ந்த சாத்தான் நகரமாக இருந்தது. இஸ்ரவேலுடன் மிகவும் பகைமை கொண்டதாக இருந்தது. அசீரியாவின் தலைநகரம் நினைவா. நினைவாவில் வாழ்ந்த மக்கள் சரியான முறையில் இருக்கவில்லை. ஒரு நாள் ஜோனா நடந்து சென்ற போது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. ஜோனா ஆண்டவரின் குரலை கேட்டான். ஜோனா,
நினேவாவிற்கு செல். இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நடப்பதை நிறுத்த சொல்லி அவர்களுக்கு போது, நல்ல வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு உதவி செய்வதோடு கூடிய விரைவில் அந்த நகரம் அழியப் போகிறது என்றும் கூறு. அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. நான் சரியென்று கூறியிருந்தாலும் அவர்களுக்கு உதவ எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் மோசமானவர்கள். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவர் கூறியபடி நான் நினிவேவிற்கு செல்லப் போவதில்லை. எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளப் போகிறேன். ஜோனா உடனே கடலை நோக்கி நடந்தான். அங்கு ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த பெரிய கப்பலில் நான் ஒளிந்து கொள்ளப் போகிறேன். ஜோனா கப்பலின் அருகில் சென்றான். இந்த கப்பல் எங்கு செல்கிறது? இது அடுத்த நகரத்திற்கு செல்கிறது. தேவையான பணத்தை நான் கொடுக்கிறேன். கப்பலின் அடிவாரத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். சரி, உள்ளே வா. ஜோனா கப்பலின் அடிவாரத்திற்கு சென்று தூங்கிவிட்டான். கப்பல் கரையை விட்டு நகர்ந்ததும் ஒரு மோசமான புயல் வந்தது. ஓடுங்கள், போய் மூட்டைகளை எடுத்து கடலில் வீசுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாம் மூழ்க மாட்டோம். வந்துவிடு, அங்கே நிற்காதே. ஒவ்வொருவரும் அந்த மோசமான சூழ்நிலையை நினைத்து பயந்தனர். ஓ ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்களா? நாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். ஜோனா எங்கே? மாலுமி சென்று பார்த்தபோது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். நீ எப்படி தூங்கலாம்? எழுந்து ஆண்டவரை பிரார்த்தனை செய். அவர் நமக்கு உதவி செய்வார். இதற்கிடையில் இந்த புயல் ஜோனாவின் பிழையினால் ஏற்பட்டதென மற்ற ஓட்டுநர்கள் முடிவு செய்தனர். ஆண்டவர் கோபம் அடையும் வண்ணம் அவன் ஏதோ செய்திருக்கிறான். ஜோனா, நீ என்ன செய்தாய்? நீ எந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்? இந்த புயலை நிறுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவன், கடல், நிலம் அனைத்தையும் உருவாக்கியவர். ஆண்டவர் ஒரு உபயம் கேட்டதினால் நான் ஓடி ஒளிந்து விட்டேன். என் தவறால் தான் இது நடக்கிறது. என்னை கடலில் தூக்கி எறியுங்கள், புயல் நின்றுவிடும். உன்னை கப்பலில் இருந்து எரிந்து உன்னை காயப்படுத்த மாட்டோம். நாங்கள் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறோம். புயல் மிகவும் மோசமாக இருந்தது. என்னை எரிவதைத் தவிர வேறு வழியே இல்லை. தயவு செய்து என்னை கடலில் எரிந்து விடுங்கள். அவன் சொல்வதை செய்யுங்கள். அவர்கள் ஜோனாவை தூக்கி கடலில் வீசி எறிந்தனர். உடனடியாக புயல் அமைதியடைந்து கடல் நிசப்தமானது. அவன் சரியாக சொல்லியிருக்கிறான். உண்மையான தேவனிடத்தில் அவன் விசுவாசம் கொண்டிருக்கிறான். அங்கே பாருங்கள், அந்த மீன் ஜோனாவை விழுங்கிவிட்டது. ஆண்டவர் அந்த மீனை ஜோனா மூழ்காமல் தடுக்கவே அனுப்பினார். ஜோனா அந்த மீனுக்குள் 3 இரவு 3 பகல் தங்கியிருந்தான். நான் மறுபடியும் பகல் வெளிச்சத்தை பார்ப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஜோனா மீனின் உள்ளே பிடிபட்டிருந்த போது ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தான். ஆண்டவரே, நான் ஓடி ஒளித்ததற்காக என்னை மன்னியுங்கள். என்னை மூழ்காமல் என் மீது கருணை காட்டியதற்கு மிக்க நன்றி. 3 நாட்கள் கழிந்தன. மீனே, இப்பொழுது நீ ஜானாவை வெளியே விடு. ஜோனாவை காய்ந்த நிலத்தில் விட்டது. அந்த மீனின் இருட்டு வயிற்றிலிருந்து வெளியே வந்த ஜோனா மகிழ்ச்சியடைந்தான். மீண்டும் 2வது முறையாக ஆண்டவர் அவனிடம் கூறினார். ஜானா, நீ நினேவாவிற்கு சென்று இஸ்ரவேலர்களுக்கு எதிராக மக்கள் செய்யும் செயலை நிறுத்தச் சொல். இம்முறை ஜோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக நினேவாக்கு சென்றான். ஜோனா அங்கு சென்றதும் மக்களிடம் தனக்கு என்ன நடந்தது என்று கூறினான். ஆண்டவரிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். தீய செயல்களை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும், அல்லது 40 நாட்களில் இந்த நகரம் முழுவதும் அழிந்துவிடும். ஆண்டவர் கருணை உள்ளவர். நீங்கள் உங்கள் பாவ செயல்களை விட்டுவிட்டால் நிச்சயம் அவர் உங்களை மன்னிப்பார். அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அனைவரும் ஜோனா சொன்னதை கேட்டனர்.
ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தனர். அதோடு தாங்கள் செய்த எல்லா தீய செயல்களையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர் அனைவரையும் நேசிக்கிறார். உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவதோடு இந்த நகரத்தையும் அழிக்காமல் உங்கள் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். Bethesda VBS 2020. ஊருக்கு போனோமே, என்ன செய்ய? 2 வழி இருக்கு. இந்த வழியை போக கூடாது, போக முடியாது போல இல்லையா? இடுக்கமா இருக்கு இந்த வழி, அப்படிதானே? எனக்கு போகவும் முடியாது. என்ன செய்ய? சரி, ஊருக்கு போனோமே, என்ன செய்யாது? இங்க நல்ல விசாலம் போல இருக்கு இல்லையா? நல்ல விசாலமான வழி இருக்கு இல்லையா? ஆனா காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் இருந்து போலாம். அப்படிதானே? கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் இருந்து போலாம். ஐயோ, எழுப்ப முடியலையே. ஐயோ, இருந்து போன எழுப்ப முடியலையே. தம்பி, எனக்கு உதவி செய்யுங்க தம்பி. ஆரம்பிக்க மாட்டா? ஏய் தம்பி, சரி, யாரையும் காணலையா? யாரையும் காணலையா? ஒன்னு உதவி செய்யமா? சரி, என்னால எழுப்ப முடியல. என்ன யாரு பிடிச்சு வச்சிருக்கீங்க? எழுப்ப முடியல தம்பி, எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய. ஏய் தம்பி, தம்பி, கொஞ்சம் உதவி செய்ய. என்னடே இருந்த எழுப்ப முடியல. இப்போ சரி, அவ இப்பதான் எக்ஸசைஸ் எடுக்க வந்துருக்க. எனக்கு உதவி செய்ய. இங்க வா, பிடிச்ச வாடகை திரி. எழுப்ப முடியல. பிடிச்ச பாரு தம்பி. வீட்டு போன வந்தேன், இப்ப எழுப்ப முடியல. எழுப்ப முடியலையே. எழுப்பி பாரு, வந்து பாக்குறேன். பறக்கண்டா, பதுக்க வந்து எழுப்பி காப்பாற்றுறே தம்பி, ஏற்றி விடுறே. சரி, என்ன தம்பி பதுக்க? முன்னாடியே வரல. இந்த யார பிடிச்சு வச்சிருக்கல பாரு, அடிக்கல ஒட்டி இருக்காரு பாரு. என்ன காப்பாற்றுற? எப்படி என்ன கம்பலையா? இந்த அஞ்ச பாரு. காப்பாற்றல, யாரையும் கூட்டிட்டு வரல. காப்பாற்றுங்க தம்பி, காப்பாற்று தம்பி. வண்டி ஒண்ணு காணல தம்பி, காப்பாற்று தம்பி. என்ன ஒரு வண்டியும் காணல. ஏய் தம்பி, தம்பி காப்பாற்று. நான் அறியாத வந்து இருந்தேன். அறியாத பிள்ளை வீடங்க எங்க வந்திருக்கீங்க? அந்த ஊருக்கு போனோம். ஊர் இருக்கா? அந்த வழியா போக முடியல. இந்த வழியா போனா இருந்துட்டு போலன்னு சொன்னா. டேய் தம்பி, என்ன காப்பாத்துடே. நீ போய்ட்டு வா, நான் விட்டாச்சு. சரி தம்பி, என்ன காப்பாத்துடே. என்ன காப்பாத்துடே. காப்பாத்துடே. என்னாச்சு உனக்கு? நான் ஊருக்கு போன வந்தேன். சரி, அந்த வழி போக முடியல. இங்க கொஞ்சம் விசாலமா வழி கிடந்தா, நான் சரி பார்த்துட்டு போலாம், இருந்துட்டு போலான்னு சொன்னா இந்த சேர்ல இருந்தா வெளிச்ச முடியல. வெளிச்ச முடியல. நான் வந்திருக்கேன் என்னத்துக்கு? பிடிச்சு வரல தம்பி. ஒரு கவலைப்பட வேணாம், நான் உங்களை எழுப்பி வீட்டுக்கு விட்டுட்டு கொண்டு போறேன். அப்படி வந்துட்டு போகுது. கையெழுத்துங்க. என்ன நீங்க தம்பி இருக்கீங்களா? இல்ல, நான் தான் இருந்திருக்கேன். உங்களை நான் வீட்டுக்கு கொண்டுட்டு நம்ம சோற தின்னுட்டு வீட்டுக்கு போலாம். காப்பாற்று, எப்படி எங்களுக்கு காப்பாற்று. சரி,
காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. ஹாஸ்பிட்டல் போக டைம் ஆகுது. காப்பாற்று. ஹலோ தம்பி, என்ன காப்பாற்று. காப்பாற்று. நான் ஒரு இடத்துக்கு வந்தது பஸ் கிடைக்காம அவசரமாட்டு ஹாஸ்பிட்டல் எனக்கு காப்பாற்றிட்டு போடா. நான் ஒரு டாக்டர். டாக்டர் தான் முடியும். உங்களுக்கு என்ன வியாதி அதை சொல்லுங்க. நான் ஊருக்கு போற வந்தேன். அங்கோட்டுள்ள வழிக்கு போக முடியல. ஒரு கொஞ்சம் கூட நடந்துட்டு இங்க பார்த்தா நல்ல ஒரு வழி கிடந்து போலான்னு பார்த்தா நான் கொஞ்சம் இருந்துட்டு போலான்னு நினைச்சு இந்த கஷர்ல இருந்தேன். இப்ப எழுச்ச முடியல. என்ன கொளுத்தி இருக்கு. லைன்ஸ் ஆயிருக்குமோ என்னன்னு தெரியல. பாத்துல ஒண்ணும் இல்லை. உங்க கையை காட்டுங்க. காப்பாற்ற எப்படி நான் ஒரு இளைஞர் தான். சரியா? அதுல காப்பாற்ற முடியுமா? இந்த 10 நாள் 3 வேளை வச்சு நாக்கில படாம சாப்பிடலாம். அப்போ எழுச்சி போறேன். சரியா? சரி பாப்பா. காப்பாத்துங்க. ஐயோ யாரைகளை காப்பாத்துங்க. இப்ப நாட்களோட எப்படி தின்னு காப்பாத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா ஐயா இன்னும் சத்தம் கேக்குதுன்னா என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க ஐயா. என்ன ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. எப்படி இதுல உட்கார்ந்தீங்க? நான் வீட்டுக்கு ஊருக்கு போற வந்தேன். அப்போ அங்கோட்டு 2 வழி கிடந்து அவன் இந்த வழி போக முடியல. ஐயோ அந்த வழியே போனோம். அந்த வழி பயங்கரமா இடுக்கமா இருக்குது. நான் போற விசாலமான வழியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பார்த்துட்டு கொஞ்சம் வந்து சரி இருந்துட்டு போறான்னு இதுல இருந்தேன். இப்ப எழுச்ச முடியல. நீங்க உட்கார்ந்தது ரொம்ப இக்கட்டான வழி. நிறைய வழியா இருக்குது. இது சாத்தானோட வழி. இதுல இருந்தா இதுல விழுந்தவன் எவனும் எழுப்பினது இல்ல. காப்பாட்டுங்க ஐயா. இனி இருக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டிய, பாவம் பண்ணிட்டிய. ஐயோ இனி இருக்க மாட்டேன். தெரியாம இருந்துட்டேன் ஐயா. சரி காப்பாட்டுங்க ஐயா. நான் பிரேயர் பண்ணியேன். இயேசுவை நீங்க விசுவாசிப்பீங்களா? ஆமா விசுவாசிக்கலாம். பிரேயர் பண்ணுங்க. இயேசுப்பா எனக்கு நல்ல சுகத்தை தாருங்க. இப்ப நீங்க எழும்பி நடக்க பண்ணுங்க. இந்த வழியில இருந்து காப்பாற்றுங்கன்னு ஜெபிப்பீங்களா? மனதுக்குள்ள கண்ணை மூடி ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிறேன். எழும்ப ஆண்டவர் உதவி செய்வார். சரியா? ஆமென். அன்பின் ஆண்டவரே அப்பா வெளியா இந்த வழியிலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வழியில இருக்க மாட்டோம். இந்த வழியில விடுதலை, இந்த பாவ வழியிலிருந்து நரக வழியிலிருந்து விடுதலையாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த சாத்தானின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையோடு எழும்பி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். பாத்தீங்களா பாத்தீங்களா இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில நல்ல வழியை காட்டுவாரு. இந்த வழி நீங்க போக கூடாது, நரக வழி. அந்த வழியை போன பரலோக வழி. அங்க போங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாதை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வழி விசாலமானது. இங்க போன நம்முடைய வாழ்க்கையே கெட்டு போவோம். அங்க போன நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போகலாம். அந்த எடுக்கமான வருஷம் தான். தேங்க்யூ. ஓகே. VBS 2020. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு பாட்டு படிப்போமா? ஐலேசா ஐலேசா பாட்டு படிப்போமா? அண்ணாச்சி சொல்லும்போது கூட சேர்ந்து சொல்லுங்க குட்டீஸ்னா. ஐலேசா ஐலேசா சவுண்டா சொல்லுங்க. ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படகத்தள்ளு ஐலேசா இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா பேதுரு பேச்சா கேட்டு போனோம். சவுண்ட சொல்லுங்க. பேதுரு பேச்சா கேட்டு போனோம். இயேசு பேச்சா கேட்காம போனோம். மீன் ஒன்றும் இல்லாம டென்ஷன் ஆனோம். பசியால நாங்க வாடி போனோம். அடுத்த சான்ஸா இயேசு சாமி வந்தாரு, வலைய போட சொன்னாரு, வலது பக்கம் சொன்னாரு, பெரிய மீன் தந்தாரு. தம்பி தங்காய் கேட்டுக்கோ, ஏசு பேச்ச கேட்டுக்கோ, அவருக்காக வாழ்ந்துக்கோ, உயர்த்திடுவார் பார்த்துக்கோ. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ட்ரிங்க் வந்திருக்கேன். எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்க போறோம்.
ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா 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 ஏலேலோ ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா பேதுரு பேச்ச கேட்டு போனோம் இயேசு பேச்ச கேட்காம போனோம் பேதுரு பேச்ச கேட்டு போனோம் இயேசு பேச்ச கேட்காம போனோம் இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ பசியால நாங்க வாடி போனோம் பசியால நாங்க வாடி போனோம் ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா 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 ஏலேலோ ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா இயேசு சாமி வந்தாரு வலைய போட சொன்னாரு வலது பக்கம் சொன்னாரு பெரிய மீன்கள் தந்தாரு இயேசு சாமி வந்தாரு வலைய போட சொன்னாரு வலது பக்கம் சொன்னாரு பெரிய மீன்கள் தந்தாரு தம்பி தங்காய் கேட்டுக்கோ இயேசு பேச்ச கேட்டுக்கோ அவருக்காக வாழ்ந்துக்கோ உயர்த்திடுவார் பார்த்துக்கோ தம்பி தங்காய் கேட்டுக்கோ இயேசு பேச்ச கேட்டுக்கோ அவருக்காக வாழ்ந்துக்கோ உயர்த்திடுவார் பார்த்துக்கோ தன்னானே 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 ரொம்ப சூப்பரா ஆடுனீங்க. ஒன் மோர் ஆடலாமா? ஓஹோ 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 ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா 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 ஏலேலோ ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா பேதுரு பேச்ச கேட்டு போனோம் இயேசு பேச்ச கேட்காம போனோம் பேதுரு பேச்ச கேட்டு போனோம் இயேசு பேச்ச கேட்காம போனோம் இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ பசியால நாங்க வாடி போனோம் பசியால நாங்க வாடி போனோம் ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா 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 ஏலேலோ ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா கடலுக்குள்ள ஐலேசா படக தள்ளு ஐலேசா இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா இயேசு சாமி வந்தாரு வலைய போட சொன்னாரு வலது பக்கம் சொன்னாரு பெரிய மீன்கள் தந்தாரு இயேசு சாமி வந்தாரு வலைய போட சொன்னாரு வலது பக்கம் சொன்னாரு பெரிய மீன்கள் தந்தாரு
தம்பி தங்காய் கேட்டுக்கோ, இயேசு பேச்ச கேட்டுக்கோ, அவருக்காக வாழ்ந்துக்கோ, உயர்த்திடுவார் பார்த்துக்கோ. தம்பி தங்காய் கேட்டுக்கோ, இயேசு பேச்ச கேட்டுக்கோ, அவருக்காக வாழ்ந்துக்கோ, உயர்த்திடுவார் பார்த்துக்கோ. தன்னானே 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 தன்னானே. பிள்ளைங்களா சந்தோஷம் தானே? எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்களா? 5ஆம் நாள் காலையில 5ஆம் நாள் நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். ரட்சிப்பின் வழி. எத்தனை பேருக்கு தெரியும் ரட்சிப்பின் வழி? தெரியுமா? ரட்சிப்பின் வழி யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ரட்சிப்பின் வழி என்று கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் அமைதியாக அந்த வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும். ரட்சிப்பின் வழி என்பதை குறித்து காலையில் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். காலையிலே நம்ம இந்த வசனத்தை படித்து நம்ம டிவோஷனுக்கு நேராக போவோம். பிள்ளைகள் எல்லாரும் அமைதியாக இருந்து இந்த வசனத்தை நீங்க கேட்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் லட்சியப்படுவான், அவன் உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, ரட்சிப்பு வழி எப்படி? ஒருவன் என் வழியாய் ஆண்டுடைய வழியாய் கடந்து வந்தால் ரட்சிக்கப்படுகிற மாத்திரமல்ல, அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான். உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அருமையான தங்கச்சி தம்பி, நீங்க எல்லாரும் இந்த டிவோஷன்ல கலந்துருக்கீங்க. என் வழியாய் ஒருவன் கடந்து வந்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற மாத்திரமல்ல, முன்னாவது அவன் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் வெளியிலையும் அகத்துமாக அந்த மேய்ச்சலை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்றது, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். பாருங்க, ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறார். ஆண்ட வழிகளே நடந்தால் அவர் நம்மை மேய்க்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மேய்ச்சலை கண்டடைய வைக்கிற தெய்வம் என்று நமக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால நேரத்துல அந்த மேய்ச்சலை கண்டடைய ரட்சிப்பின் வழிகளில் நடக்க நீங்க ஒருவர் என்ன செய்யலாம்? நீங்க தயாராக வேண்டும். இந்த வசனத்தை நீங்க உள்ளத்துல கிரகித்து உங்க வீடுல போய் சொல்லணும். இன்றைக்கு அங்க பேசின வசனம் ரட்சிப்பின் பற்றியுள்ள வசனத்தை நான் கேட்டேன். ஆண்டவருடைய வசனத்துல இருந்து நான் கேட்ட போது எனக்கு ரட்சிக்கப்படணும், எனக்கு ஸ்நானம் எடுக்கணும், எனக்கு மனம் திரும்பணும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்தது. எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க? ரட்சிக்கப்பட எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? மனம் திரும்ப ஞானஸ்நானம் எடுக்க பிள்ளைகளை நீங்க எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? அருமையான வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரனே, இந்த காலை நேரத்துல ரட்சிக்கப்பட வேற எதுவும் நம்ம செய்யண்டா. வானத்தின் கீழே பூமி மேல கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், அந்த நாமத்தினால உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த நாமம் மூலம் தான் நீங்க ரட்சிக்கப்படணும். இப்போ நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த ரட்சிப்பை நீங்க கண்டடையணும். இந்த ரட்சிப்பின் அன்பை நீங்க கண்டடையணும். அந்த ரட்சிப்பின் மேய்ச்சலை நீங்க கண்டடையணும். இது கண்டடையாமல் நீங்க இங்கிருந்து போகக்கூடாது. 5ஆம் நாள் காலை நேரத்துல இந்த தோக்க வசனம் ரட்சிப்பை பற்றி எத்தனை பேர் நீங்க ஆண்டோட ரட்சிப்பை உணர போறீங்க? இந்த ரட்சிப்பை எத்தனை பேருக்கு நீங்க உங்க பரிசரத்துல, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்க கூட வருகிற கூட படிக்கிற நபர்களுக்கு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்போது அந்த ரட்சிப்பை அநேகருக்கு அறியும்படி நீங்க என்ன செய்யணும்? ஆனால் ரோமர்ல சொல்லி இருக்கிறது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லி தெரியுமா? ரட்சிப்பை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு எப்படி? அவரு மரித்தார், உயிர் தந்திருக்கிறார் என்று நீங்க உங்க இதயத்தினாலே நீங்க சொல்லியிருந்தா நீங்க ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு மற்ற இடத்துல யாரும் கொடுக்குதில்லை. ஒரு கடையில வாங்க முடியாது, ஒரு வியாபார ஸ்தலத்துல வாங்க முடியாது. ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்குது. ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறது. கர்த்தருடைய கரத்துல இருந்து கிடைக்கிறது ரட்சிப்பு. ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறது. இந்த நேரத்துல நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இந்த மேய்ச்சலை கண்டடைய நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்பட முடியுமா? என்னால எதை செய்ய முடியும்? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு உங்களால் அறிவிக்க முடியும்? இந்த கால நேரம் இந்த டிவோஷன்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, நீ இந்த வசனத்தை ஆழமா செலுத்திக் கொண்டிருக்கிற, ஆழமா நீ கவனித்துக் கொண்டிருக்கிற, உன் உள்ளத்துல ஒரு கேள்விக்குறி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டால் எனக்கு மேய்ச்சல் கிடைக்குமா? நான் ரட்சிக்கப்பட்டால் எனக்கு நன்மை கிடைக்குமா? உனக்கு பரலோகம் கிடைக்கும், உனக்கு ஸ்நானத்துக்குள்ள வழி கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவரை ரட்சிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கீங்க, அந்த வசனத்துல புறப்பட்ட உள்ளும் புறம் மற்ற யாருக்கும் சொல்லல. ரட்சிக்கப்படுகிறவனுக்கு உள்ளும் புறமும், உள்ளலையும் ஆசீர்வாதம், வெளியில போனாலும் ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்ள தம்பி தங்கச்சி நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த 5 நாள் காலை நேரத்துல இந்த ரிவர்ஷன்ல இன்னும் சில நேரத்துக்குள்ள இந்த வீடியோஸ் முடிக்கும். ஆனாலும் அந்த ரட்சிப்பை நீ ஒரு நாளும் கஷ்டப்படுத்தக்கூடாது. பவுலும் சீலாவும் கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஆராதித்துக் கொண்டு இருக்கிற நேரத்துல ஆராதனை பயங்கரமா இருந்தது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைவ விதத்திலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆனா அங்க அவங்க தொழுவரத்துல கட்டி வைத்தாங்க. ஆராதிக்க கூடாது, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கட்டி வைத்திருந்தது. ஆனா அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துக் கொண்டு மிகவும் பெரிய அசைவோடு அஸ்திவாரங்கள் அசைந்தது. அங்க அதிகாரிகள் எல்லாம் தன்னை கொலை செய்ய வகை தேடினார்கள். தன்னைத்தானே கத்தி எடுத்து கொல்லும்படி வகை தேடினார்கள். ஆனா ஒரு காரியம் தெரியுமா? அங்க அவங்க சொன்னாங்க, நீங்க யாரும் கொலை செய்ய வேண்டாம், நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க யாரும் போகல, நாங்க உள்ளதான் இருக்கிறோம், நாங்க இந்த சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போதான் அந்த அதிகாரிகள் கேட்கிறாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க ஒற்ற வார்த்தையில சொன்ன, நீங்க ஒண்ணும் செய்யண்டாம், நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், ஒண்ணும் வாங்கி நீங்க கொடுக்க வேண்டாம், உன் இதயத்தை மட்டும் கொடுத்து, தம்பி தங்கச்சி இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் உள்ளத்துல ஒரு கேள்விக்குறி எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. என்ன? ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீங்க நினைக்கலாம், அது எனக்கு கிடைக்குமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவனுக்கு உள்ள ஆண்டவர் கடந்து வந்தான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்ட மாத்திரமல்ல, அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மறந்திருப்பான், அவன் ஞானஸ்நானம் எடுக்க நல்ல இதாய் மாறும். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, அந்த சிறைச்சாலை கைதிகள் கேட்டு, ஆண்டவமாரே நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? சொல்கிறார், ஒண்ணும் செய்யண்டா, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போதும் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு உன் மூலம் தம்பி, உன் மூலம் உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். தங்கச்சி, உன் மூலம் உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கு தெய்வ சமூகத்துல நமக்கு சமர்ப்பிக்க முடியுமா? நமக்கு அர்ப்பணம் செய்ய முடியுமா? உள்ளும் புறவும் வெளியிலே புறவும் மேய்ச்சலை கண்டறினான். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரோமன்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர்கள் எழுப்பினார் என்று விசுவாசிங்க, அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும்? எத்தனை பேர் கேட்கும்? உன் சுய இஷ்டத்துக்கு நடக்காத, ரட்சிக்கப்பட்டு தெய்வ பயத்துல, தெய்வ பக்தியில, தெய்வ வசனத்தின் ஞானத்துல நீ நடப்பாயானா?
உள்ளும் புறமும் எனக்கு ஆசீர்வாதமான மேய்ச்சல் இருக்கும். அது புறக்கத்திலே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியடையே அவரை என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீரை என்னை குடிக்க வைக்கிறார். இந்த நேரத்தில் God is the great, God is good, அவர் உயர்ந்தவர், அவர் நல்லவர், எனக்கு ரட்சிப்பை தந்த தெய்வம், எனக்கு ரட்சிப்பை வழிகாட்டின தெய்வம், அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் சமாதானத்தின் தெய்வம், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை எத்தனை பேரும் நான் எல்லாரும் நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உள்ளத்துல சந்தோஷத்தோட அந்த ரட்சிப்பை பற்றி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒரு செகண்ட் அப்படியே இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுமா? கண்களை மூடுமா? எத்தனை பேர் நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ள போறீங்க? அப்படியே வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் அப்படி மனதில் அப்படி தெய்வ பயத்தோடு தெய்வ அமைதியோடு அப்படி எல்லாரும் கண்களை மூடுங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல பிதாவை ரட்சிப்பை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கூட கற்று உதவி செய்து அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற நாட்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளை கற்று மாற்றும். உங்கள் படிப்புகளை ஆசீர்வதி, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளை ரத்தப்பொருட்களை மறைத்து விடும். தொடர்ந்துள்ள எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். VBS 2020. நம்ம இப்போ அடுத்த கேமுக்குள்ள போக போறோம். என்னாச்சு, நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடுறோம். சங்கீதம் 23 இருக்குல்ல, சங்கீதம் 23ல எங்கெல்லாம் எண் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல நான் வந்து உங்க நேம் சொல்லுவாங்க. உங்க நேம் என்னன்னாச்சு? ராஜா. ராஜா. இப்போ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தர் ராஜாவின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் வந்து ராஜா வந்து தாழ்ச்சி அடையேன். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்து வாசிக்கணும். ஓகேவா? நம்ம கேமுக்குள்ள போக போறோம். கவனமா பார்த்துக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. வாசிங்க. கர்த்தர் ராஜாவே மேய்ப்பராய் இருக்கிறார். ராஜா தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அவுட் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கேம்? நம்ம ஒரு முறை கூட நம்ம விளையாடலாம். சரியா? ஒரு முறை கூட நீங்க வாசிங்க. ஓகேவா? ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் ராஜா மேய்ப்பராய் இருக்கிறார். ராஜா தாழ்ச்சி அடையேன். அவர் ராஜாவை உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் ராஜாவை கொண்டு போய் விடுகிறார். அந்த மாதிரி அது ஃபுல்லா வாசிங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படியே வாசிங்க. அவர் ராஜா ஆத்மாவை தேடி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் ராஜாவின் நீதியின் பாதையை நடத்துகிறார். ராஜா மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே ராஜாவுடனே கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் ராஜாவே தேற்றும். ராஜா சத்துருக்களுக்கு முன்பாக நீ ராஜாக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி ராஜா தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ராஜா பாத்திரம் நிரம்பி வருகிறது. ராஜா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் ராஜாவை தொடரும். ராஜா கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். அவர் வந்து பாஸ் ஆயிட்டாரு. அவங்களுக்கு ஒரு கைதட்டுங்க பார்ப்போம் எல்லாரும். சரி, VBS 2020. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் வாழ்க்கை
செய்வார். பாவத்தை ஜெயித்திட அவர் உனக்கு உதவி செய்வார். ஃபுட்பால் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓ, பாவத்தோடு விளையாடாதே, உன் வாழ்க்கை பறிபோகுமே. ஓஹோ 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 ஓஹோ. ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, கடலுக்குள்ள ஐலேசா படகத்தள்ளு ஐலேசா, கடலுக்குள்ள ஐலேசா படகத்தள்ளு ஐலேசா, இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா, இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா. பெதுரு பேச்ச கேட்டு போனோம், இயேசு பேச்ச கேட்காம போனோம், பெதுரு பேச்ச கேட்டு போனோம், இயேசு பேச்ச கேட்காம போனோம். இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ, இன்னும் ஒண்ணும் இல்லாம டென்ஷன் ஆனோ. பசியால நாங்க வாடி போனோம், பசியால நாங்க வாடி போனோம். ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, ஐலேசா ஐலேசா ஏலேலோ ஐலேசா, கடலுக்குள்ள ஐலேசா படகத்தள்ளு ஐலேசா, கடலுக்குள்ள ஐலேசா படகத்தள்ளு ஐலேசா, இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா, இன்னும் கொஞ்சம் ஐலேசா துடுப்ப போடு ஐலேசா. இயேசு சாமி வந்தாரு, வலைய போட சொன்னாரு, வலது பக்கம் சொன்னாரு, பெரிய மீன்கள் தந்தாரு. இயேசு சாமி வந்தாரு, வலைய போட சொன்னாரு, வலது பக்கம் சொன்னாரு, பெரிய மீன்கள் தந்தாரு. தம்பி தங்காய் கேட்டுக்கோ, இயேசு பேச்ச கேட்டுக்கோ, அவருக்காக வாழ்ந்துக்கோ, உயர்த்திடுவார் பார்த்துக்கோ. தம்பி தங்காய் கேட்டுக்கோ, இயேசு பேச்ச கேட்டுக்கோ, அவருக்காக வாழ்ந்துக்கோ, உயர்த்திடுவார் பார்த்துக்கோ. தன்னானே 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 தன்னானே. குறும்புகார தம்பி, என் குறும்புகார தங்காய். La 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 la.
5 நாட்கள் நடைபெறுகிற விபிஎஸ் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது என கர்த்தருக்குள் நம்புகிறேன். மேலும் உங்கள் சபைகளில் சிறுவர் முகாம்கள், விபிஎஸ் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சிகளை நடத்த விரும்பினால் திரையில் காணும் முகவருக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. நன்றி. பரிசுத்தமான ஆண்டவரே உங்களை நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இந்த விடத்தில் ஆண்டவரே இந்த விடுமுறை வேதகாம அப்படி ஆண்டவர் ஆசிரியத்தை கொண்டிருக்கிறதாக சொல்கிறப்பா. ஆண்டவரே 5வது நாளில் ஆண்டவரே இந்த கடைசி நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விடத்தை ஆண்டவரே ஆசிரியப்பா. சூத்திரம் பார்த்த கண்ட காண்கிற இன்னும் காணப்படுற யாவருக்கும் ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனம் உண்டாகட்டும். தெய்வம் தாளமாய் வெளிப்பட்டாப்பா. ஆண்டவரே உங்கள் சூத்திரம் ஜனங்கள் அதிகமாய் மனத்தில் விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து ஆண்டவரை ரட்சிப்பை சுதந்திரித்து ஆண்டவர்கள் சாட்சியாய் முன்னேறிய கருவிகளை பரலோகத்தின் தேவன் கட்ட முடியாத சொல்கிறார். தாவே தரான ஆத்மாக்களை ஆண்டவரே உங்கள் சூத்திரப்பா. சூத்திரம் ரட்சியும் நாட்டில் ஆண்டவரை நீதியும் பரிசுத்தம் உண்மையுமாய் ஜனங்கள் முன்னேற வேண்டிய கருவிகளை ஆண்டவர் கட்ட முடியாது சொல்கிறார். தாவே ஆண்டவர் தேசத்தில் எழுப்புதலை கட்டுகிறப்பா. சபைகளில் எழுப்புதலை கண்டு ஆண்டவரு இந்த ஆண்டவரை விடுமுறை வேதகம் பணியை எழுப்புதலை கண்டுப்பா. ஆண்டவரை இது ஒரு கல்யாட்டுக்கோ ஒரு விளையாட்டுக்கோ அல்ல. ஆண்டவரே இது ஆவிக்குரிய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இருக்கட்டும். ஆண்டவரை மகிமை தாழ்மாய் விலை போட்டு ஆண்டவரே இதை நடத்துவதற்கு பிரஸ்தாபத்திற்காக அல்ல. ஆண்டவரே சூத்திரம் உடைய மகிமைக்காக பார்க்கிற நாமும் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இதில் அற்புதங்கள் சொல்கிறார்களா ஆண்டவரே சூத்திரம் பார்த்து அந்த கஷ்டத்தோடு பால்களோடு கலந்து கொண்டு நடத்துவதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். பரிசுத்தப்பிதாவே அவர்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு இன்மையத்தில் ஞானங்களை கொடும். இன்னும் அநேக ஆயுதங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக அவர்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரை தாராளமாய் வெளிப்படுத்துவார். வேறு பணம் பொருள் உதவி செய்ய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே நாமும் மகிமைப்படட்டும். வருஷத்தை மாணவரை இந்த ஓய்வு மாணவர்களை தொடர்ந்து வளர பெருக மேல்வரை ஆண்டவர்கள் நாமும் தொடர்ந்து மகிமைப்படுவதற்காக செய்கிறப்பா. ஆண்டவரை கலந்து கொண்டு ஆண்டவரே சூத்திரம். அப்போ அவங்களுடைய வேலையை செய்து உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமான ஆசீர்வாதமாய் ஆனால் தொடர்ந்து கடன் செய்த கத்தர்கள் வச்சு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பு ஊழியம் வளர்ச்சி ஆண்டவரே நேர்மை அடையட்டும். கற்றதாமே முழுவதுமாய் பொருட்படுத்திக் கொள்வதற்காக செய்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை விரும்புகிறவாக சபை கடவுளப்பா. எங்கள் சந்திராத்திரம் பெருகள் ஆண்டவரே எங்கள் சகோதரர்கள் நன்மை உண்டான தகப்பனே. ஆண்டவரே சூத்திரம் யாத்திரைகள் இயேசு நாமத்தில் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்தமானத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களை பரவாயி. ஆமென். கர்த்தராகிய பிதாவாகிய நீருடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தலுக்காக வருகமற்ற கிருபை ஆண்டவரே இதை காண்கிற யாவர் மேலும் ஆண்டவரே நிகழ்ச்சி ஆண்டவரே அப்போ வெளிப்படுத்துள்ள பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே சொல்கிற சபை மேலும் அப்போ தேசத்தின் மேலும் நம்முடைய வழிமிட்டும் அந்த மேலும் நீங்கள் நிலைத்திருப்பதாக ஆமென்.